சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு. எங்க பெரியப்பா பிறந்துட்டாரு. இங்கதான் உட்காந்துருக்கியான்னாரு. எங்க அத்தா பிறந்துருச்சு. அப்புறம் எங்க அப்பா பிறந்தாரு. கரண்ட் கட்டாச்சு. எங்க சின்னத்தை பிறந்துச்சு. இப்படித்தான் 16 பிரிச்சிருக்கேன். எங்க பாட்டிய கேட்டா எப்படி பாட்டி 16 பிள்ளைன்னா அது சொல்லுது பூரா நான் பெற்றவரா என்ன கடையில அவை வாங்க முடியும். கல்யாணம் முடிஞ்சு 10வது மாசம் ஒரு குதிரை வண்டி வீட்டு முன்னால வரும். கிளவிய ஏற்றுவாங்க, போய் பெற்றுட்டு வந்துடும். திரும்ப 10வது மாசம் இந்த குதிரை வண்டி அதுவா வந்துடும் வீட்டுக்கு. வண்டிக்காரன் வாங்கம்மா அம்மா அப்படின்னா, உனக்கு எப்படி தெரியும், எல்லாம் சரியா இருக்கேன் வா அப்படின்ட்டு அன்னைக்கு வஞ்சம் இல்லாம பின்னி இருக்காங்க. கூட்டணி கட்சி எது என்று சொன்னால் அதை எடப்பாடி பழனிசாமி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய துபாக்கூர் கட்சி. காரணம், இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலையும் நடக்கிற நிகழ்ச்சிகள்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க பாக்குறீங்க. மாண்புமிகு முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்ட கூட்டத்தில் சேர தூக்கி ஒரு 20 பேர் அவரை தம்பி ஓப்பா அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. ராஜேந்திர பாலாஜின் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் சால்வ போட வந்தவன பலாறு கன்னத்துல விட்டு அவன் எதுக்கு சால்வ போட வந்தான், எதுக்கு அடி வாங்கினானே தெரியாம நொந்து நூலாகி அப்படி ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் பேர் வைக்கணும். இன்னொருத்தன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா பஞ்சாயத்து ஆகி போயிடும். ஒருத்தனுக்கு இப்படித்தான் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, போய் பேர் வைக்கணும்னா அவன் பாட்டுக்கு வச்சிருந்திருக்கலாம். இவன் என்ன நினைச்சிருக்கான், எங்க தாத்தா பேரை வைக்கணும்ட்டு. எங்க தாத்தா பேரு சிவகுமார், அதனால எங்க தாத்தா பேரு சிவகுமார்னு வை அப்படின்னு கலகம். அவங்க வீட்டுக்காரம்மா அவங்க தாத்தா பேரு கிருஷ்ணசாமி. அவ சொல்லியிருக்கா, எங்க தாத்தா பேர் தான் வைக்கணும், கிருஷ்ணசாமின்னு வை. 2 பேருக்கு இடையில பஞ்சாயத்து ஆயிடுச்சு. போய் ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க. அவன் இப்படியே பார்த்துட்டு, நான் சொல்ற பேரை வைங்க, உங்க பிரச்சனை தீர்ந்துருட்டான். சொல்லுங்க ஐயா, சிவராமகிருஷ்ணன் அப்படின்னு வச்சு விட்டுருங்க. 2 பேருக்கு தாத்தா பேரு அதுல அடங்கியிருக்கு. ஆஹா தெய்வமே, என் குடும்ப பிரச்சனையே சேர்த்து வச்சுட்டியா ஐயா அப்படின்னு சிவராமகிருஷ்ணன் வச்சுட்டான். வச்சுட்டு ஒரு மாசம் கழிச்சு மல்லாக்கப்படுத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சிவசாமி எங்க தாத்தா பேரு, கிருஷ்ணசாமி அவளோட தாத்தா பேரு, ராமே யாரா இடையில அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டுட்டு, யாரா ராம, அது எங்க தாத்தா பேருன்னு இருக்கான். இதுக்குதான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பேர் வச்சுட்டோம்னா பஞ்சாயத்து இருக்காது. நம்ம குழந்தைகளுக்கு எது கல்வி என்பதை தீர்மானிக்கிற உரிமை நமது மாநிலத்துக்குத்தான் இருக்கிறது. இன்னைக்கு 2 மொழிகளை படித்தவர்கள் எப்படிப்பட்ட வெற்றியை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. 1949ஆம் ஆண்டு நம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொட்டும் வலையில் ராபின்சன் பூங்காவில் துவங்கிய பேரறிஞர் அண்ணா 2 மொழிகளை படித்துதான் உலக புகழ் பெற்ற ஒரு பேரறிஞரானார். ஏல் பல்கலைக்கழகத்துக்கு அண்ணா போயிருக்காரு. அண்ணாவோட உருவத்தை பார்த்துட்டு அவங்க எல்லாம் யார் ஆண்டாலு, தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்ன வெக்கல வாக்க போட்டு இருக்காரு. பொடிமட்டை போட்டு மூக்கெல்லாம் பொடி போட்டு அப்படியே ப்ரௌன் கலர்ல இருக்கு. சட்ட பட்டனை கூட ஒழுங்கா போடாம அந்த கோட்டு வேற போட்டு விட்டுருக்காங்க. அண்ணா உள்ளுக்கு இருக்கிற சட்டையில பட்டனை மேலையும் கீழையும் போட்டிருக்காரு. வெள்ளைக்காரங்க அந்த டை உட்பட கரெக்டா கட்டி அப்படி ஷூ போட்டு அப்படிமா. அண்ணா அந்த கோட்டை போட்டுக்கிட்டு நடக்கவே தெரியல. போயிட்டு அவரை எல்லாரும் இவரை போய் தமிழ்நாட்டில் முதலமைச்சரா எப்படா வச்சிருந்தாங்கன்ட்டு ஒரு பத்திரிகைக்காரன் கேட்டான். அப்ப அண்ணா இங்க முதலமைச்சரா இருந்த போது ஒரு கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்துக்கு பேரு மெட்ரிகுலேஷன். ஒரு பத்திரிகைக்காரன் கேட்கிறான், வாட் யூ திங்க் அபவுட் மெட்ரிகுலேஷன், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் மெட்ரிகுலேஷன். அண்ணா பதில் சொல்றாரு, மெட்ரிகுலேஷன் இஸ் தி ஃபாதரேஷன் ஆஃப் எஜுகேஷன். After a great consideration, I came to this conclusion அப்படின்னாரு. அதை கேட்டவன், என்னடா நம்ம ஆங்கிலத்தை இந்த மனுஷன் இந்த போடு போடுறாரு. இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான். ABCD 4 எழுத்து வராம 100 வார்த்தை உங்களால சொல்ல முடியுமா? ABCD 4 எழுத்து வரக்கூடாது, 100 வார்த்தை. அண்ணாவை டெஸ்ட் பண்றான்.
அண்ணா டேக் இட் ஃப்ரம் மீ 1 2 3 4 இதுல பூரா ஏபிசிடியே வராது. 99 வரைக்கும் சொன்னாரு, அதுல எல்லாத்துலயுமே ஏபிசிடி இல்ல. அதுக்கு அடுத்து 100 சொன்னாருன்னு டி வந்துடும். அதுல 99 மாட்டினார் அண்ணா. 100 சொல்லி மாட்டிடுவாருன்னு அண்ணா 99 அப்படின்னு அந்த பத்திரிக்கைக்காரன் எஸ் ஸ்டாப் அப்படின்னாரு. 100வது வார்த்தையாக ஸ்டாப் சொல்லி ஏபிசிடிங்கிற 4 எழுத்து வராம 100 வார்த்தைகளை ஆங்கில மொழி படித்தவனிடம் போய் பேசிய அண்ணாவுக்கு ஹிந்தி தெரியாதியா? அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் அவர்கள் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டினார். இருமொழி கொள்கையில் படித்த நம் பேரறிஞர் அண்ணா. அதே மாதிரி அண்ணாவும் தந்தை பெரியாரும் மும்பைக்கு போயிருக்கிறாங்க. யார? முகமது அலி ஜின்னா அவர்களை திராவிட நாடு சம்பந்தமா பேசுறதுக்கு பெரியாரும் அண்ணாவும் மும்பை பாம்பேக்கு போயிருக்காங்க. அங்க தாராவி பகுதியில பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை பேச தலைமை தாங்க வந்திருப்பவர் யாருன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்ட மாமேதை அம்பேத்கர் தலைமையில் அந்த கூட்டம். பெரியாரும் அண்ணாவும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. பெரியாரும் அண்ணாவும் பொது இடத்துக்கு வந்தா எப்படி தெரிவாங்கன்னா, பெரியார் நல்ல தாடி வச்சுட்டு உயரமா அப்படி ஒரு கருப்பு சட்டை போட்டு அப்படி நடந்து வருவார். அண்ணா பெரியாருடைய இடுப்புக்கு தான் இருப்பாரு. அதை பார்த்தா மந்திரவாதியும் அசிஸ்டன்ட் வர்ற மாதிரியே இருக்குமா. யாரா அந்த மந்திரவாதி ஒரு அசிஸ்டன்டோட வந்திருக்கான் அப்படி இருக்கும் தோற்றம். அம்பேத்கர் தலைமை தாங்கிற மேடையில அண்ணாவும் பெரியார் இருக்காங்க. அப்ப அண்ணா என்ன செய்தாருன்னா, பெரியார் அவர்கள் பேசிய தமிழ் பேச்சை தாராவி மக்களுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அண்ணா. அம்பேத்கர் பேசிய ஆங்கில பேச்சை தாராவி மக்களுக்கு தமிழிலே மொழிபெயர்த்தார். இந்த 2 மொழிகளை வைத்துக் கொண்டு அம்பேத்கர் பேசியதை தாராவி மக்களுக்கு பேச்சை அதை மொழிபெயர்த்து கொடுத்த பேரறிஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இசைஞானி இளையராஜா போய் லண்டன்ல சிம்பொனி இசை அமைச்சிட்டு வந்திருக்காரு. இசைஞானி இளையராஜாவுக்கு ஹிந்தி தெரியுமா? தமிழ் தான். ஆனா அவர் சொல்றாரு, நான் என்ன காரணாலும் சங்கீதம் பாட்டு போட்டாலும் மக்கள் கைதட்ட மாட்டேங்கிறாங்க. வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அட சும்மாரியா அப்படிங்கிறாங்க. ஆனா நான் பாடின இன்னொரு பாட்டை பாடின கூட்டமே எந்திரிச்சு குத்தாட்டம் போடுறேன். நிலா அபிமான் பின்னே வல்லான் பின்னே வந்தாட்டத்தை தேடி ஒண்ணு ஒய்யாவோ அது என்ன பொழுதானா போதும் பொது ஒண்ணு வேணும் இளங்காட்டம் விடிஞ்சாட்டம் போகும். அவங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அடிச்சு அப்படி ஒரு சிம்பொனி இசையை லண்டன்ல போய் இசையமைத்து லண்டன் மக்களே பாராட்டுகின்ற அளவுக்கு இசையமைத்த இசைஞானி இளையராஜாக்கு ஹிந்தி தெரியாது. அந்த இசைஞானி சிம்பொனி இசை அமைக்க போறப்ப முதலில் பாராட்டு தெரிவித்த தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர் முடியும் போய் சால்வை போட்டு ஏற்கனவே முதலமைச்சரே போட்டு போயிட்டாரியா, நீ எதுக்கே அங்க வந்த. அதுக்கப்புறம் அண்ணாமலை போக்குவரத்து அதுக்கப்புறம் போதுங்க. என் தலைவனை பார்த்து காட்டி இடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுப்பதற்காக போடப்பட்ட கூட்டம் தான் இந்த கண்டன பொதுக்கூட்டம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அருமையான தலைமை கழகத்திலிருந்து என்ன இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் நம்ம பேசணுமோ அதை அற்புதமா இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஒவ்வொரு முறையும் எப்பெல்லாம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல முதலில் நடந்த தொகுதி மறுசீரமைப்பு 1961 நடந்திருக்கு. அந்த 61 நடக்கும் பொழுது 6 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு கணக்கு போட்டு 494 பேர். அதுக்கப்புறம் 1961 ஒரு கணக்கெடுப்பு நடந்திருக்கு. 7 லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்கிற முறையில 522.
அதுக்கப்புறம் 1971 நடந்த கணக்கெடுப்புல 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்கிற முறையில 541. இன்னைக்கு வரைக்கும் இந்த 543 தான் இன்னைக்கு 43. அதுதான் இன்னைக்கு பெர்மனண்டா இருக்கு. 1976ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமரா இருக்கும் பொழுது அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலாமான்னு கேட்டப்ப இந்திரா காந்தி சொல்றாங்க, இப்போதைக்கு அது வேணாம், 25 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நடத்திக்கலாம். மக்கள் தொகை அதிகமா பெருகிருச்சு, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு இப்ப நம்ம திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி வந்ததுதான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம், ஃபேமிலி பிளானிங் டிபார்ட்மெண்ட். அதுக்குன்னே ஒரு ஆபீசர், ஃபேமிலி பிளானிங் ஆபீசர் அப்படின்னு ஒருத்தரை போட்டு சிவப்பு முக்கோணம் அப்படின்னு ஒரு சின்னம் அதை போட்டு எழுதி போட்டிருப்பாங்க. 2 பெற்றால் இன்பமயம், 1 பெற்றால் ஒளிமயம், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்படிதான் ஒரு குடும்ப கட்டுப்பாடு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு கலெக்டர் தலைமையில. ஃபேமிலி பிளானிங் ஆபீசர் உட்கார்ந்துருக்காரு. கலெக்டர் கூப்பிட்டு, இளையா குடும்ப கட்டுப்பாடை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசு. ஐயா ஒன்னும் தயார் பண்ணிட்டு வரலையா அப்படின்னு இருக்காரு. தயார் பண்ணல, அப்பதான் நீ நல்லா பேசுவ, பேசியா அப்படின்னு. அந்த ஃபேமிலி பிளானிங் ஆபீசரு, லேடிஸ் எல்லாம் கோச்சிக்க கூடாது, என்ன பேசினாருன்னு உங்கள்கிட்ட பேசி காட்டுறேன், நீங்க நல்ல கவனிச்சா தான் புரியும் உங்களுக்கு. மாண்புமிகு ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நான் இந்த இதை பத்தி கொஞ்சம் இது பண்ணணும்னு நான் வந்திருக்கேன். ஏன்னா இதை பத்தி நான் ரொம்ப இது பண்றதுனால நீங்க இது பண்ணாம இருந்துடவா போறீங்க. நீங்க இது பண்ணதுனாலதான் இப்ப பூரா இதா கிடைக்குது. அதனால நான் இதை பத்தி ஒண்ணு இது பண்ண விரும்பல. நீங்க அந்த இதா இருக்கீங்கல்ல, இதா அப்ப இந்த இது இருக்குல்ல, அத கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எதுக்கு இதை பத்தி இது பண்றேன். அதனால நீங்க அந்த இதா இருக்கப்ப இந்த இதை கொஞ்சம் இது பண்ணிக்கீங்க. அதனால நான் இதை பத்தி ரொம்ப இது பண்ணேன்னா இதுல ரொம்ப இதா இருப்பான் போல இருக்குன்னு என்ன இதா நினைச்சிருவீங்க. அதனால நீங்க கொஞ்சம் இதா இருக்கிறப்ப அந்த இதை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் ஒன்னும் இது பண்ண விரும்பல. நன்றி வணக்கம்னார். இப்ப நீங்களாம் எதுக்கு சிரிச்சீங்க? இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அந்த இதா இருக்கிற நேரத்துல அந்த இதை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க ஒண்ணு இது பண்ண இதை நம்மளால கேட்டுக்கிட்டே இதா இருக்கிற நேரத்துல அந்த இதை பயன்படுத்திட்டேன். குடும்ப கட்டுப்பாட பர்ஃபெக்டா அந்த சட்டத்தை கடைப்பிடிச்சது நம்ம ஆளுங்க தான். ஏன்னா ஒரு காலத்துல எல்லாம் பிச்சு பேன் பார்த்திருக்காங்க. எங்க தாத்தாலாம் பாத்தீங்கன்னா 16 புள்ள. எங்க தாத்தாவை கேட்டா எப்படி தாத்தா எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்ததுதான்ங்கிறாரு. ஆண்டவனை கையை காமிச்சிட்டு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. நான் சின்ன பிள்ளையில நம்பிட்டேன், போய் ஒவ்வொரு வருஷம் கோயில்ல போய் ஒவ்வொரு பிள்ளைய வாங்கிட்டு வந்திருப்பாரு போல இருக்குன்னு. இப்ப நினைக்கிறேன் கிழமை எவ்வளவு விஷக்கிழவனா இருந்திருக்காருன்னு. அன்னைக்கு எப்படியா 16 பிள்ளை பெற்றாங்கன்னா ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது, டிவி கிடையாது, மொபைல் போன் கிடையாது, சினிமா கிடையாது, லியோனி பட்டிமன்றம் கிடையாது, ஒன்றும் இல்லை. என்னதான் செய்வாரு? கல்யாணம் முடிச்சு கிளவிய உட்கார வச்சு எவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. எப்படியே பாப்பாரு, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு. எங்க பெரியப்பா பிறந்துட்டாரு. இங்கதான் உட்காந்துருக்கியான்னாரு. எங்க அத்தா பிறந்துருச்சு. அப்புறம் எங்க அப்பா பிறந்தாரு. கரண்ட் கட்டாச்சு. எங்க சின்னப்பா பிறந்துச்சு. இப்படித்தான் 16 பிரிச்சிருக்கேன். எங்க பாட்டிய கேட்டா எப்படி பாட்டி 16 பிள்ளைன்னா அது சொல்லுது பூரா நான் பெற்றுகிற என்ன கடையில அவை வாங்க முடியும். கல்யாணம் முடிஞ்சு 10வது மாசம் ஒரு குதிரை வண்டி வீட்டு முன்னால வரும். கிளவிய ஏற்று வாங்க போய் பெற்றுட்டு வந்துரு. திரும்ப 10வது மாசம் இந்த குதிரை வண்டி அதுவா வந்துடும் வீட்டுக்கு. வண்டிக்காரன் வாங்கம்மா அம்மா அப்படின்னா, உனக்கு எப்படி தெரியும், எல்லாம் சரியா இருக்கேன் வா அப்படின்ட்டு அன்னைக்கு வஞ்சம் இல்லாம பின்னி இருக்காங்க. இதைத்தான் இருவர் உள்ள படத்துல தலைவர் கதை வசனம் எழுதின படத்துல எம்.ஆர். ராதாவும் முத்துலட்சுமியா நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு 9 பிள்ளைய. அதுல வழக்கறிஞரா இருப்பாரு எம்.ஆர். ராதா. அவங்க 2 பேருக்கும் ஒரு பாட்டு இருக்கு, கேட்டிருப்பீங்க. பொத்தி சீகாமணி பெற்ற புள்ள இங்கு புன்னகை செய்யுது சின்ன புள்ள, 5க்கு பின்னாடி வந்த புள்ள இது 6வது வந்த செல்ல புள்ள. உடனே அந்த அம்மா பாரு,
ஆறு பிறந்தது போதும் என்று நான் ஆறு குளம் எல்லாம் மூழ்கி வந்தேன் அப்படின்னு பாடிட்டு கடைசியா அவங்க 2 பேரும் அந்த அம்மா பாடம் ஆசைக்கு பின்னே ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆறு இல்லையா உடனே எம்ஆர் அதை படி பாடுவாரு இனி அடுத்த தடை செய்ய ஆராய்ச்சி ஆராய்ச்சி உடனே அந்த அம்மா நாம ஆசையுடன் பேசின ஆராய்ச்சி ஆபத்து அங்கேதான் உருவாச்சு ஆபத்து அங்கேதான் உருவாச்சு ஐயோ ஐயோ ஆறாரோ உங்க அம்மா கதைய நீங்களாயோ ஆறாரோ வடி ஆறாரோ அராபத்து போய உள்ள ஆறாரோ அப்படின்னு 6 உள்ள பெற்ற எம்ஆராதா அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடுக்கு பிரச்சாரம் பண்ற மாதிரி 20 உள்ளம் படத்துல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கதைவசனம் எழுதி